இதுலயே லூஸ் பண்றீங்க. பேலருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? கார்த்தி, சேலம் போகிற மயத்தில் ஸ்டெட்டுன்னு கொஞ்சம் மரம் போட்டு ஒன்றை டைட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த கம்பியை எடுத்துட்டு இப்போ இதில் மரம் இருக்குதுல்ல, இது வரல மரையை போட்டு பெருசாக வரணும். சரி எடுத்து போட்டா இந்த காடியே பெருசு பண்ணி இதே பெருசு பண்ணும். இன்னும் பெருசு பண்ணும். கட்டாகும். இந்த செயின் இது ஆகாது. என்ன ஆகுது? இதே கட்டாகி போயிடும். எதுக்கு ரெண்டு இவ்வளோ இழுத்து வைக்கிற? ரொட்டேட்டர் இல்லை, ரொட்டேட்டர் போதும் 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 போதும். அது பிளே இந்த நர்லிங் ஜாயிண்ட் பிரச்சனையே இல்லை. மேக்ஸிமம் யார் எடுப்போம்? முன்னெல்லாம் ஒரு இடத்துல நர்லிங்னு போனாங்க. இப்போல்லாம் ஜாயிண்ட் தான். சரி போகலாம். டீசலு ஊற்றியாச்சா? இந்த யார் நம்மளதெல்லாம் என்றைக்குமே புல்லில் தான் இருக்கும் உங்கள் கம்பெனியில். சவுண்டு தான். நான் பைக்கில் வரேன். ஓகே நண்பா, இந்த சோப்புக்குள்ள தான் ஓட்டணும். காட்டி அது காட்டி கேட்டோம். இப்போதான் புதுசாக கேட்டு போட்டுக்கிறாங்க. கார்த்தி அதான் ஓட்டிட்டாதான். ஏற்கனவே ரொட்டேட்டரில் ஓட்டி போட்ட காடே தான். ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஓட்டி போட்டாங்க. அதே தான் ஓட்டுறாங்களாட்டு. அன்னைக்கு எப்படியே கிடந்துச்சு. ஓட்டம் ஓரளவுக்கு சுத்தமாகி போச்சு. ஓகே நண்பா, இன்னைக்கு குபோட்டோவில் பிளேடு பார்த்துக்கிட்டீங்கன்னா இது வந்து கோமதியில் 42 பிளேடு, கியர் டிரைவு, பெரிய பிளாஞ்ச் ரொட்டேட்டர். அதாவது ஏற்ற முந்தானத்தை ஓட்டிருக்கணும். ஏற்ற முந்தானத்தை காஞ்சி போச்சு. ஓகேங்கப்பா, இது கொபோட்டோ நம்ம வண்டி ஓடுறதுக்கும் இந்த கொபோட்டோ ஓடுறதுக்கும் சவுண்டு பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக ஓடுது. கார்த்தி ஆர்பிஎம் என்ன? 1500 தான். ஃபஸ்ட்டு கீரா 45 HP ப்ரோ இந்த வண்டி. பார்த்துக்கலாம், நான் கரெக்டாக ஒரு ஆர்பிஎம் ட்ராப்பேஜில் ஓடுது. இன்னும் கொஞ்சம் காடு பதமாக இருந்தால் இன்னொரு 1/2 பாயிண்ட் ட்ராப்பேஜில் ஓடும். ஆனால் சில்லற வேலை செஞ்சிட்டோம்னா இந்த வண்டி வந்து ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். எவ்வளோ கிட்ட போய் கட் ஆகுது பாரு. நம்ம வண்டியில் இந்தளவுக்கு வந்து கிட்ட போய் கட் ஆகுமான்னு தெரியல. கட் ஆகாது. இது அப்படியே மைன்யூட்டான இடத்துல போய் அருமையாக கட் ஆகுது. ஓகேவா?
ஒவ்வொருத்தர் கியர் டிரைவ் பெஸ்ட் இல்லைங்கிறாங்க. கல்லுக்காட்டுக்கு இப்போ சைனு தான் பெஸ்ட்டு, கியர் செட்டே ஆகாதுங்கிறாங்க. நாம் தான் ப்ரோ. ஆனால் சத்தியமான பொறுத்தவரையிலும் சைனே கிடையாது. A to Z எல்லா ஃபீல்டுக்கும் வந்து அவங்க வந்து கியர் மட்டும் தான் தராங்க. கியர் எவ்வளோ அமைதியாக ஓடுது பாருங்க, சத்தமே இல்லாத. இதே சைனில் வந்து இப்படி ஓட்ட முடியாது. எவ்வளோ தான் ஒரு செட்டு கத்தி ஓட்டினோன்னா கர 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 கரன்னு சவுண்டு வரும். எடுக்கிறீங்க யார் எடுத்தினாலும் சரி இது மாதிரி கியர் டிரைவில் எடுங்க. இன்னுமே வந்து சைனு கல்லுக்காட்டுக்கு ஓடும் ப்ரோ, ஓடாதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக ஓடும். இதோட மைலேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3.5 to 3.25 எடுக்கும் இந்த வண்டி. ஆனால் டீசல் மைலேஜ் பொறுத்தவரையிலும் போட்டா சூப்பர், அருமையாக இருக்குது. என்ன ரொட்டேட்டருக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையாக போனால் பரவாயில்ல, எவ்வளோ வேகமாக போகுது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதோ என்னன்னு தெரில, ஆனால் வந்து நம்பவே வண்டியை பார்த்துட்டு இது பார்த்தா வேகமாக போகுது. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாத போகுது. லோட் ஆகிறதும் வைப்ரேட்டு கிடையாது வண்டியில், சுத்தமாக வைப்ரேட்டு கிடையாது. 45 HP போகாது. அப்புறம் இது மாதிரி வேலைக்கலாம், சைக்கிள் மாதிரி ஓட்டிக்கலாம். உழவுக்கு தான் கொஞ்சம் பொறுமையாக ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படிங்கிறாங்க. மற்றபடிக்கு ரொட்டேட்ரு, பேலரு, கலப்பரு போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து கரெக்டான வண்டி. டீசல் மைலேஜுக்கும் பஞ்சம் இல்லை. 540 தான் ஓடுது, எக்கனாமிக்கல் இல்லை. இப்போ தான் அந்த ரொட்டேட்ரு எடுத்தோம் ப்ரோ, 90 ரூபாய்க்கு எடுத்தோம். எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். செகண்ட் ஹேண்டாக தான் கார்த்தி எடுத்தாப்புல, போன வாரம் தான் எடுத்தாப்புல, 90 ரூபாய்க்கு எடுத்தோம். இதில் வந்து கியர் டிரைவு, பிளாஞ்சி வந்து மொத்த பிளாஞ்சி மாடல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2023. அதெல்லாம் அருமையாக வெட்டுது. என்ன இன்னும் கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி ஓட்டுருந்தா இன்னும் அருமையாக இருந்திருக்கும். அப்புறம் நிறைய நண்பர்கள் கேட்பீங்க, எங்கே ப்ரோ உங்கள் வண்டிக்கான வேலையே எதுவும் இல்லை ப்ரோ, ரொம்ப டல்லு. மழை பெஞ்சிதுனா தான் இனிமேல் எங்களுக்கு பொழப்பே. மழை பெய்யாது வரலாம், இனிமேல் பொழப்பே இல்லை ப்ரோ. ஓகே நண்பா, அடுத்தது இந்த ஜாண்டியர் கடைசியாக ஒரு வண்டியோட ரொட்டேட்டர், இந்த புல் ரொட்டேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்ல, அதோட கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாமா? செந்தில்குமார், சுராஜ் டிராக்டர் ரிவ்யூ போடுங்க நண்பா. கேட்டிருக்கிறேன் நண்பா, மாப்பிள்ளைய அவன் என்னைக்கு உழவு இருக்குதுன்னு சொல்கிறானா அன்றைக்கி எடுத்து போடலாம். அது ப்ரொஃபஷனல் 5947 5104 சென்சி 2008 மாடல் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ். ஆமாம் ப்ரோ, அந்த கருப்பு இன்ஜின்லாம் வந்து ஜாண்டியரில் வந்து சொக்க தங்கங்கிறாங்க. அது தெரிஞ்சவங்க ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்கள். அடுத்து எஸ்கே அக்ரி வீவர் 2022-02. ஆனால் இந்த செம்ம வண்டி, ஆனால் இது செம்ம வண்டி கொடுத்தா நீங்கள் கூட வாங்கிக்காங்க, அந்த மாப்பிள்ளை கொடுக்க மாட்டான். அடுத்து சர்வசக்தி ரொட்டாட்டரை பற்றி சொல்லுங்கள். ரேட்டு கம்மி, தைரியமாக எடுக்கலாம். ஆனால் அது யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுதான் பிரச்சனையே. சர்வசக்தி எடுக்கலாம், அதுக்கு என்ன, இது வந்து இப்போ கோமதியெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பேர் வாங்கிட்டாங்க. அதனால் பார்த்துக்கிட்டா ரேட்டை விலையை குறைச்சா தரமாட்டேங்கிறாங்க. இதே சர்வசக்தி அப்படி கிடையாது, அது இது இப்போ தான் வளர்ந்து வர்றது. ஸோ அதனால் வந்து சர்வசக்தி எடுக்கலாம் ப்ரோ. அதனால் வண்டிக்கு லோடாகும் அப்படிலாம் இல்லை, கரெக்டான ரொட்டேட்டர் தான், நல்லா இருக்குது, எடுங்க. என்னுடைய சஜஷன். அப்புறம் சர்வசக்தி வச்சு ஒரு நண்பர்கள் யாராச்சும் சொன்னீங்க கமெண்ட்லாம் சொல்லுங்கள், நல்லா இருக்குதா எப்படி என்னென்னு. அடுத்து சுரேஷ்குமார் பிரதர், டிராக்டர் ஸ்பீடு அதிகமாக போகுது, அதை ஃபினிஷிங் வரல. எங்கள் ஏரியாவில் புல் ரொட்டேட்டர் நல்ல ஃபினிஷிங் வருது. என்ன கம்பெனி டிராக்டர் ப்ரோ? டிராக்டர் வேகமாக போனாவே ஃபினிஷிங் வராது ப்ரோ. அப்படியும் இல்லை, டிராக்டர் வேகமாக போகுது, எனக்கு ஃபினிஷிங் வரணும்னா ரொட்டேட்டர்லாம் பல்ல கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணால் தான் ப்ரோ அந்த வேலை வரும், ஃபினிஷிங் வரும். அடுத்தது இந்த 0% விவசாயி தான் மறுபடியும் பாருங்கள் 50 HPயோட வீடியோ போடுங்க. அடுத்து சுரேஷ்குமார், BS6 பிரதர், உங்கள் ஊரில் ஃபார்ம் டிராக்டர் இருக்கா? எங்கள் ஊர் பக்கத்தில் தான் ப்ரோ, ஒரு 30 கிலோமீட்டருக்கு அந்தான தான் இருக்குது. இந்த வட்டத்தில் ஃபார்ம் ட்ராக்கே கிடையாது நண்பா. சிவசக்தி விவசாயி, ரொட்டேட்டரை ஃப்ரண்டில் கமுத்தின மாதிரி வச்சா மேக்ஸிமம் டெப்த்து கிடைக்குமாங்க? ஆமாம் ப்ரோ, கொஞ்சம் டெப்த்து எடுக்கும்பாங்க. அது அந்த வேலை நம்ம பண்ணுறதுக்கு பேசாமல்
ரொட்டேட்டர் சைடு பட்டையை இறக்கி போட்டுடலாம். வசந்தகுமார் அண்ணா வெங்கலம் சொல்லுங்க. ஜேடி இன்ஜின் ஒர்க் 30,000 ஹவர் அப்புறம் பண்ணியிருக்கு. இன்ஜின் தான் வேல்யூ. அப்போது இன்ஜினை வந்து ஜாண்டியரில் வந்து யாருமே குறை சொல்ல முடியாது நண்பா. அவ்வளோ பர்ஃபெக்டான இன்ஜினு. அடுத்தது வசந்தகுமார் 42 பிளேடு 1,10,000 வருதான் ப்ரோ புல்லு. சந்தோஷ் எம்ஆர்எஃப் 7250 போடுங்க ப்ரோ. எம்எஃப் 72. எம்எஃப் எங்கள் வட்டத்தில் ஒரே வண்டி தான் இருக்குது. அந்த பையன் ஓட்டுறப்ப நான் வீடியோ எடுத்து போகிறேன்ப்பா. மருது பாண்டியன் ரொட்டேட்டர் ஸ்பீட் ஸ்லோ. இது புல்லா ப்ரோ என்ன பல்லு ஆக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது தினகரன் வேலுமணி 8791. மாமா எங்ககிட்ட புல் 36 பிளேடு ரொட்டேட்டர் தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. உங்கள் மெக்கானிக் சுரேஷ்கிட்ட தான் எடுத்தோம். ஓகே மாப்பு. அடுத்து கௌதம் ப்ரோ ஜேடி 5210 4 ரிவ்யூ போடுங்கோ. 5210 உங்கள் ஃப்ரெண்டு வண்டி ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லுங்கள் ப்ரோ. யாரும் புது வண்டிலாம் எடுக்கல ப்ரோ. அது பழைய வண்டி தான் வச்சுக்கிறான். அது அப்புறம் தான் வச்சுக்கிறான் ப்ரோ. நான் எடுத்தால் போடுறேன். ஏஏஎஸ்கே ப்ராஜ் ரிவ்யூ போடுறேன்பா. உங்கள் வண்டி எங்கே ப்ரோ? வண்டிக்கெல்லாம் லீவு ப்ரோ. இன்றைக்கும் பாருங்கள் வேலை இல்லை. அதனால தான் கார் ரொட்டேட்டர் ஓட்டினானா சரி இதனாச்சும் வா போ ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ப்ரோ. அடுத்த லோகேஷ் பிளேயிங் ஃபார்மர் நான் பிளேட்டில் கேஜி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். பார்க்குறமா தம்பி. அடுத்து மித்ரன் டிராக்டர் உங்கள் வண்டி ஒர்க் இல்லையா ப்ரோ? ஆயில் சர்வீஸ் வீடியோ போடுறேன்னு சொன்னீங்களா, அதை போடுங்கோ. ஆயில் சர்வீஸ் வீடியோ போடுறேன் தான் ப்ரோ சொன்னேன். நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு எல்லாமே மணி ப்ராப்ளம். காசு இல்லையா கையில். அதனால் ஆயில் சர்வீஸ் வீடியோவும் போட முடியல, எந்த வீடியோவும் போட முடியல. ரொட்டேட்டர் மட்டும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஸ்லோவாக சுற்றுற மாதிரி தெரியுது. வீடியோ ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்மளது இதே ஜாண்டியர் இயந்திராலாம் பார்த்திங்கன்னா இது ஸ்பீடு அதிகமாக இருக்கும். இது கொஞ்சம் பிடிஓ ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. கத்தி பொறுமையாக சுற்றுது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இருக்கிறன்னா நல்லாயிருக்கும். காடு மட்டும் நான் 2 நாளைக்கு முன்னாடி ஓட்டணும்னா பதமாக இருந்திருக்கும். ஓட்டாக போயிட்டாங்க. ஹலோ ஏன் நிறுத்திட்டான்? லூஸ் ஆகி போச்சா? ரொட்டேட்டர் மட்டும் கொஞ்சம் பிடிஓ ஸ்பீடு கம்மியாகிற மாதிரி இருக்குது கார்த்தியே. நம்ம ஜாண்டியருக்கு மகேந்திரா கம்பேர் பண்ணும் போது 2500 வச்சா தான். நம்மளதெல்லாம் 16 வச்சா வந்துடும். 18 வரும். 17 19 பைப் எக்கனாமிக் ஆயிடுச்சு. 2500 தானே. மகேந்திராவில் வந்து 2000 வரும். ஓல்டு வந்து 2400. இதே எக்கனாமிக் போட்டால் 1500 தான் இருக்கும். எக்கனாமிக்கில் ஓட்டினோம்னா 1500 600 நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் ஒரு வண்டி வச்சுட்டு குழம்பு ஓட்டுறவனுக்கு இது கரெக்டு. டீசல் மைலேஜும் வரணும் அப்படின்னு மல்டிபர்பஸ் லோடிங்கும் ஓட்டிக்கணும். ஏதாவது பேலர் 4 டிரைவ் பரவாயில்ல. என்ன செலவு வச்சதுனா தான் எப்படி வைக்கணும்னு தெரியல. இப்பெல்லாம் ஃபேர்ஸ்லாம் எல்லாம் எதை காட்டாலும் உடனே கொடுத்துட்றாங்களா கம்பெனியில். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா லோடாலும் நல்லா தெரியும்டா காட்டி. இது கீழே இருந்து பார்த்தா வண்டி சங்கரதே தெரிய மாட்டேங்குது. அப்படியே ஒரே மாதிரி ஓடிட்டே இருக்குது. நீ ரொட்டேட்டர் பின்னாடி தூக்கும் போது தான் லைட்டாக இன்ஜின் கொஞ்சம் வேகமாக ஓடுற மாதிரி இருக்குது. சரி அதெல்லாம் ஓடுறது இது எவ்வளோ பரவாயில்ல. டெம்பரேச்சர் எவ்வளோ இதுக்கு மேலே அவ்வளோதானா? அதான் எண்டு. என்ன வைப்ரேட்டுங்கிற பேச்சுக்கே இடல. அப்படியே ஸ்மூத்தாக ஓடுது.
42 பிளேடு 45 ஹெச்பி இந்த அளவுக்கு போகிறப்பா தான் 45 போறாம 42 பிளேட் தான் ஓடிட்டு அங்கதான் இப்பதானே போட்டுக்கிறோம். ஓ அதெல்லாம் 42 பிளேட் தான் போடுறாங்க. 42 வச்சுக்காங்க. அப்போ 55 ஹெச்பி எத்தனை பிளேடு போடுவாங்க? ஆனால் பிளேட்டு தான். ஆனால் நீ போட்டு வேண்டியதான். நீ 14 ஹெச்பி டயர் போட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வேலர்லேருந்து எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் வண்டி பர்ஃபார்மன்ஸ். கழிச்சு பேசாம 42 போடலாமான்னு பாக்குறேன். அது போட்டே இருக்கு. இந்த டிஸ்பிளே போட்டுக்கலாமா? அதுதான் கஷ்டம். அசிங்கமாக வீடியோ வரும். அசிங்கமாக இருக்கும். ஓகே நண்பா. அதே மாதிரி இதை பாருங்க, ஃபினிஷிங்கும் வந்து சைனோட கீர் தான் எனக்கு கேட்டால் ஃபினிஷிங் அதிகம்னு சொல்லுவேன். எனக்கு பிளாட்ஃபாரம் அதோட கொஞ்சம் ஒரு இஞ்சி இறக்கமாக தான் இருக்கும். சைனில் ஏதாவது சவுண்டு வருது என்ன, சைனோட கீர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஆயில் சர்வீஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் வந்து அருமையான லைஃப். ஆயில் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணால் விட்டோம்னா சீக்கிரம் போயிடும். ஏன்னா எல்லாமே பேரிங்கில் தான் ரன் ஆகும். இப்போ சைனை பொறுத்தவரைலாம் மேலேங்க இலையும் தான் பேரிங்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு பேரிங் ஓடும். இப்போ அள்ளி இறச்சிதுன்னா ஆயில் இறச்சிதுன்னா சென்டர் பேரிங்கே இறக்கணும். அப்போ தான் வந்து பேரிங் போகாது. இல்லைனா பேரிங் போயிடும்னு வச்சுக்காங்களேன். அப்புறம் கேட்பீங்க எங்கே ப்ரோ சந்தோஷ் போகலான்னு. எதுவுமே வேலை இல்லை ப்ரோ, எந்த சந்தோஷாவது போகலாவது. அதே மாதிரி இப்போ தான் ப்ரோ கார்த்தி வந்து இந்த 13 சைஸை கழட்டிவிட்டு இதுக்கு வந்து 14 சைஸ் கொபோட்டோவுக்கு போட்டுடலாம், எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் வந்து அது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சொல்லுங்கள் நண்பா, இந்த கொபோட்டோவுக்கு 45 ஹெச்பிக்கு 14 சைஸ் டயர் போட்டால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த சொட்டு நீர் பைப் ஓடலாம் கொஞ்சம் ரொட்டேட்டர் ஓட்டும் போதெல்லாம் உஷாராக ஓட்டலன்னா வச்சுக்காங்க, அப்படியே சுற்றிக்கிச்சுன்னா எட்டுன வரலாம் எவ்வளோ வளர்த்து டீப் இருக்குதோ எல்லாம் சுற்றியும் ரோல வைக்கும். அப்புறமேட்டு ஒரு பக்கமாக இருந்து பிரித்து எடுக்குங்காட்டி செத்து சுண்ணாம்பு பைப் வரணும். ஆனால் வண்டியை பொறுத்தவரைலாம் எந்த நாய்ஸுமே இல்லை. அப்படியே இன்ஜின் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி மாதிரி ஓடிட்டு இருக்குது. இது பார்க்கும்போதே தெரியும் இன்ஜினோட ஃப்ரீனஸ் எப்படி. பேசுகிறது தான் அதிகமாக கேட்கும், வண்டியோட சவுண்டே கேட்காது. 1500 ஆர்பிஎம்மில் தான் ஓடுது. ஆனால் வந்து இது 540 வந்து பார்த்திங்கன்னா 2500 ஆர்பிஎம் ஓட்டினா தான் 540 வந்து அவுட்புட்டுன்னு நம்பர் டேஷ்போர்டில் கொடுத்துருக்குறான். ஆனால் 2500 ஆர்பிஎம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது டீசல் எவ்வளோ போகும்? கார்த்தி வந்து ஒரு 3.75 போகுங்கிறேன். உங்கள் கணிப்புக்கு வந்து இந்த கொபோட்டோ MU 45 எவ்வளோ டீசல் எடுக்கும்? 42 பிளேடுக்கு. இதுக்கு முன்னாடி 36 பிளேடு தான் வச்சுருந்தாப்புல. சரி எல்லாருமே 42 போடுறாங்க, அதனால் நாமளும் 42 போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ப்ரோ வாங்கி இந்த ரொட்டேட்டர் வாங்கி ஒரு 10 நாள் இருக்கும். 85 ரூபாய்க்கு வாங்கணும். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா இருக்குது. ஓகே நண்பா, கார்த்தியும் பாருங்கள், இது இந்த டோ போட்டே தான் அது வரலாம் ஓட்டணும், தலை வரலாம் ஓட்டணும், எப்படியோ ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். நம்ம போயிட்டு வேறு ஏதோ ஒரு வேலை இருந்தால் பார்க்கலாம் நண்பா. கார்த்தி ஓட்டிட்டு வச்சா உரம் சல்லி. ஆனால் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா வண்டி அப்படியே ஃப்ரீயாக ஓடுது நண்பா, சத்தமே இல்லாத ஓடுது. அஜித் ப்ரோ அதுங்காட்டி எங்கேயோ போயிட்டான், இல்லைனா அஜித் ப்ரோ தான் வந்து ஓட்டிருப்பான். அவன் எங்கேயோ வெளியில் போயிட்டான் நண்பா. அதனால் கார்த்தி வேறு வெளியில்லைன்னா அவனே ஓனரே ஓட்டுற சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஆனால் ஒரு சந்து புந்தெல்லாம் நல்லா திரும்புது. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா வந்து ஆத்தூர் டாப் தான். இந்த டோ போடுறதுக்கெலாம் வந்து ஆத்தூர் டாப் வந்து செட் ஆகாதுன்னு வச்சுக்காங்களேன். இதே வந்து குரங்கு டாப்பாக இருந்தால் ஈஸியாக ஓட்டலாம். இது பாருங்கள் அப்படியே தென்னை மரத்தில் எதுக்கு வேணாங்கிறனா அதை இதுக்கு தான். கொஞ்சம் பார்க்காத விட்டால் சோழி முடிஞ்சு போயிடும், மூளை ஒடிஞ்சு போயிடும். இந்த ஆத்தூர் டாப்பு இதுதான். இதே வந்து அந்த டாப்பாக இருந்தால் அவ்வளோ மாட்டாது. இந்த ஆத்தூர் டாப் பொறுத்தவரையில் இதுதான் பிரச்சனை. கொஞ்சம் ஏமாந்தோம்னா டாப்பை இடித்து மாட்டி விட்ருவோம். மற்றபடிக்கு ஒரு லைட் செட்டிங்கோ ஒரு லுக்குக்கோ இதெல்லாம் எதிர்பார்க்கணும்னா இதுதான் பெஸ்ட்டு. ஆத்தூர் டாப் சும்மா கும்முன்னு இருக்கும், பார்த்தாவே வண்டியை பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் வந்து குரங்கு டாப்லாம் இந்தளவுக்கு சௌகரியமாக இருக்காது.
அதே மாதிரி இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு எப்போ ஓட்டுறது, ஏதோ ஒரு புது பழக்கம் டிரைவர் ஓட்டினாங்கன்னா கூட, ஏதோ லோடிங் ஓட்டினாங்களோ, ஏதோ வாரத்துக்கு இது இறக்கும் போது ஏதோ வண்டி தூக்குச்சுன்னா இது வந்து ஆளுக்கு எதுவும் சேதாரம் ஆகாது. குரங்கு டாப்லாம் மெல்ஸ் பைப்பில் போட்டாங்கன்னா வளைஞ்சி ஒடிஞ்சு ஆளுக்கு பெரிய பிரச்சனையாயிரும். சேஃப்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டாப்போட இது தான் ப்ரோ பல மடங்கு சேஃப்டி சொல்லுவேன். என்னை பொறுத்த வரலாம் ஆத்தூர் டாப்பு பெஸ்ட்டு. இப்போ வந்து நிறையா பக்கம் போடுறாங்க, ஒவ்வொரு பக்கம் போடுறாங்க. அது என்ன கேட்டால் வந்து அந்தளவுக்கு திருப்தின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆத்தூரில் இங்கே எங்கள் திருச்செங்கோட்டில் கூட ஒரு இடத்துல போடுறாங்க, அது கூட சூப்பராக இருக்குது. ஆனால் ஆத்தூர் டாப்பில் என்ன ஒன்று பண்ணுறாங்களோ அது உண்மை என்னன்னு தெரில. அது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அவங்க டாப் வந்து ஃபஸ்ட்டே போட்டு வச்சிடுறாங்களா நண்பா, மறுபடியும் வந்து வண்டியில் ஆல்ட்ரு பண்ணி தான் ஏற்றுறாங்களாம். வண்டிக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஆத்தூர் டாப் போடுறதில்லன்னு சொல்லி ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை எந்தளவுக்கு பொய்ன்னு தெரில. கொஞ்சம் அந்த பக்கம் ஆத்தூர் பக்கம் டாப் போடுற நண்பர்கள் வந்து அது உண்மையா இல்லை வண்டிக்கு ஏற்ற மாதிரி போடுறாங்களா என்னன்னு கொஞ்சம் கம்மியில் சொல்லுங்கள் நண்பா. ஆனால் நிறைய பேர் நான் கேட்ட வரலாம் இதை தான் சொல்கிறாங்க, ஆத்தூரில் வந்து ஃபஸ்ட்டே டாப்பு போட்டு வச்சிடுறாங்க. கார்த்தி தென்னைமரம் சந்தில் அதை நிறைய அதனால் வந்து ஆத்தூர் பக்கம் வந்து வண்டிக்கு அளவெடுத்து டாப் போடுறாங்களா இல்லை ரெடிமேடாக வந்து டாப் போட்டு வச்சுருக்குறாங்களா இல்லை வண்டியில் மக்காட்டில் ஓட்டை போட்டு புதுசாக ஆல்ட்ரு பண்ணி டாப் போடுறாங்களா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. நிறையா நண்பர்கள் அந்த ஆத்தூர் டாப்புக்குன்னா ஒரு சில ஃபேன்ஸ் இருக்கிறாங்க தெரியுமில்ல. நமக்கு ஆத்தூர் டாப் பிடிக்கும் ப்ரோ, பிடிக்காதெல்லாம் இல்லை. என்ன இந்த மாதிரி தென்னை மரத்தில் ஓட்டும் போது ஆத்தூர் டாப்பு பிரச்சனை பண்ணும். இதே குரங்கு டாப்பாக இருந்தால் அந்த பிரச்சனை வராது, ஆத்தூர் டாப்பாக இருந்தால் பிரச்சனை வரும். பாருங்கள் இந்த ஃபீல்டை பாருங்கள், இந்த காட்டுக்காரரை வந்து இப்போ நாம் ஓட்டுற ஃபீல்டாக இருந்தால் தென்னை மரத்துக்குள்ளலாம் ஓட்ட சொல்லுவோம், காட்டுக்காரரும் ஓட்ட சொல்லுவாங்க. ஆனால் இந்த காட்டுக்காரரை வந்து தென்னை மரம் சந்தெல்லாம் ஓட்ட வேணாம், பாருங்கள் இதெல்லாம் நிற்கிதா, அதே மாதிரி எல்லா தென்னை மரத்துலேயும் அலையில் நிற்கிதா, இதெல்லாம் ஓட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்கிறீங்க நண்பா, இது டீசல் எவ்வளோ போகும், 42 பிளேடுக்கு இன்ஜின் லைஃப் எப்படி இருக்கும், பொபோட்டோ வச்சுக்கிற நண்பர்கள்லாம் வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் நண்பா. ஏதோ பிற்காலத்தில் நாமளும் மகேந்திராவிலிருந்து இதுக்கு ஏதோ சாக முடியுமான்னு பார்ப்போம். கார்த்தி கேட்ட வரலும் வண்டி நல்லா இருக்குது, வண்டியெல்லாம் எதுவும் குறை சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, போதும் இல்லை, ரொம்ப ஹெவி யூசேஜுக்கு இல்லை, லைட் யூசேஜுக்கு எல்லாத்துக்கும் பல மாதிரி வண்டி அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பாட்டில் ஓடிட்டு இருக்குது பாருங்கள். அங்கே அதை ஒன்றும் இல்லை, இங்கேருந்து ஒரு 30 அடி 35 அடி டிஸ்டன்ஸில் தான் ஓடிட்டு இருக்குது. ஆனால் பட் வண்டி ஓடுற சாப்பேன் நமக்கு அது கேட்கல ஒரு இது. ஓகே நண்பா, பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பக்கமாக இருந்து ஓட்டி முடிச்சுட்டு வரட்டும். நாமளும் போயிட்டு வீட்டில் வேறு வேலை எதாவது இருக்கிறத கொண்டுவோம், ஓட்டிட்டு வரட்டும். ஏன் வேணாங்கிறாங்காத்தி நீ எப்படா இடத்த காலி பண்ணுவ, நான் செட்டுக்கிட்டு போகிறதுக்கு எதுக்குமே வழி இல்லை அப்படிங்க. அதனால் நாமளும் போய் பார்ப்போம். இதே பாருங்கள் டெப்த்து பாருங்கள் எந்த அளவுக்கு எடுக்குது பாரு, அப்படியே ரவுண்ட் அடிக்கும், டெப்த்து எந்த அளவுக்கு வாங்குது பாரு. அவ்வளோதான், இது ஒரு பிட்டு ஒரே வயலாக ஓட்டலாம். இது என்னென்னா இந்த ஓஸ் இருக்கிறதுனால 2 பிட்டாக மாற்றி ஓட்டுற மாதிரி ஆகிடுச்சு. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் ஓட்டி வரட்டும். நம்ம போய் பொழப்ப பார்ப்போம். நல்லா காஞ்சி போச்சு. வண்டியை பொறுத்தவரை சத்தமே இல்லை, அருமையாக ஓடு, பர்ஃபார்மன்ஸ் அருமையாக தான் இருக்குது. பூரா அடியிலெல்லாம் 1.5 ஜில்லியா இருக்குமா தெரில, கடன்னு ஓடிக்குது. ஒரு ஃபினிஷிங் சுத்தமாக ஓட மாட்டேங்குது. அதில் அதை வந்து போன நைட்டு ஓட்டினது பார்த்தீங்கன்னா
மட்டையோட போட்டு முடிக்கிட்டாப்புல. அதனால் அடி மட்டையெல்லாம் வண்டியோட சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரில் எவ்வளோ வருதுன்னு. அப்புறம் இது மாதிரி அதிகமான ஃபீல்டு ஓட்டுறதுனால தான் ப்ரோ ரொட்டேட்டரில் ஆயில்ச்சில் பிடுங்கும், அது பிடுங்கும், ஏதோ ஒன்று பிடிங்கிட்டு சாவடிக்கிற காரணமே இதனால தான். மற்றபடி வண்டி ஓடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கும்முன்னு ஓடுது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ரேஸ் போடுறதுக்கு எல்லாமே ஜாண்டியர் மாடலா, அதனால் அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. ஆனால் அப்படியே வண்டி லோடாலாம் ஆகிறதெல்லாம் ஆகுது நண்பா, ஆனால் வெளியே தெரிய மாட்டேங்குது. எழுத்து பிடிச்சோய் வேலை இன்னும் ஒரு நான் எனக்கு தெரியல, இந்த பக்கம் இங்கே முன்னாடி இருக்கிறது இருக்கிறதுனால தான் அது தெரியல. ஆடுதேன்னு பார்த்தியா? போதுமா, இனிமேல் இந்த பக்கம் ஓடுறதுக்கு வர அங்கே இருக்குது, நான் எடுத்து போடுறேன். போ, இது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுருந்தா போராட்டியும் இல்லை சுற்றிக்கும். இதில் இதுதான் ப்ரோ பிரச்சனையே. இந்த டீப் ஓட்டுறப்ப முடிஞ்ச அளவுக்கு பார்த்து ஓட்டலனா எடுத்து சுற்றிக்கும். கொஞ்சம் ஏமாந்ததை பார்த்ததுக்குமே பார்த்தீங்களா 10-20 சுற்றி சுற்றிக்குச்சு. இந்த ஒரு சில டிரைவருங்க வந்து இதை தான் தப்பு பண்ணி போடுறாங்க, அப்படியே விட்டுறாங்க. இந்த ஒயர் கடந்தா எதோ கயிறு கடந்தா இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டு ஓட்டுங்க. எல்லாம் சுற்றிக்கிச்சுன்னு வச்சுக்காங்க. இது கூட பரவாயில்லா. இந்த தென்னை மட்டையில் வாடி போட மாட்டை, அப்புறம் அந்த பனை மரத்தில் இருந்து கருக்கு விழுவுமே, அதான் பனை ஓலை சொல்லுவாங்களே அது, இதெல்லாம் வந்து கீழே விழுந்தது ரொட்டேட்டரில் மாட்டினா வெட்டும்னு நினச்சோம்னா சத்தியமாக வெட்டாது. மண்டுன்னு ரொட்டேட்டரை டக்குன்னு தூக்கி அடிச்சுட்டே தான் இருக்கும். வெட்டவே வெட்டாது. திரும்பி நீங்கள் கஷ்டப்பட்டு இறங்கி தான் ஆகணும். இறங்கி அதை எடுத்துட்டீங்கன்னா தான் வண்டி ஃப்ரீயாக ஓடும். அண்ணன் மட்டும் ஃப்ரீயாக ஓடாது. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அது மாதிரி எத்தனை நண்பர்களை வந்து அனுபவிச்சுருக்கீங்களா, அவங்கெல்லாம் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சரி, ஓகே, இவன் ஓடட்டும், நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். அதே மாதிரி ப்ரோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தோப்பு ஓட்டுறது பாருங்கள், சின்ன பிள்ளையாக இருந்தால் ஓட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டம், புது பழக்கமாக ஓட்டுறவங்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி பெரிய மரம் இது மரம் மாதிரி இருந்துச்சுன்னா ஓட்டுறதுக்கு யார் வேணாலும் ஓட்டலாம். மரத்தில் ஒரு இடி இடித்தா கூட மரம் சாயாது, ஒட்டையாட்டம் நவுந்து வந்துடும். ஆனால் சின்ன பிள்ளையாக இருந்தால் பிள்ளையை பிடிங்கிட்டு வந்துடும்னு வச்சுக்காங்களேன். அதே மாதிரி தோப்பு வச்சா இது மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சு வைக்கணும். இங்கே பாரு, ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு 20-22 அடி டிஸ்டன்ஸ் வச்சுருக்குறாங்க. இது மாதிரி வச்சா தான் தேங்காய் இருக்கும் மரத்தில். அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் 10 அடி 5 அடியில் வச்சாங்கன்னா தேங்காயாக இருக்காது. இங்கே இருக்கிற தோப்பு எல்லாமே இப்படி தான் இருக்குது பாருங்கள், எவ்வளோ கேப்பாக இருக்குது பார்த்தீங்களா. சந்து இன்னும் பார்த்தா பக்கத்தில் இன்னொரு
இந்த காட்டில் இன்னொரு வெள்ளாமையாக பண்ணலாம் மாட்டேங்குது. சூரியன் வெளிச்சமே கீழே வருது. ஒவ்வொரு காட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே புதை கட்டின மாதிரி கிடக்குமா தவிர ஒரு சின்ன வெளிச்சம் கூட வராதுன்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான். இதே நம்ம கோவிலுக்கு வந்து வச்சுட்டா இந்த வயலில் ஓட்டுவாங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கண்ணை ஓட்டுங்கடானா அட ஏன்னா நீ வேறு ஒன்று காமெடி பண்ணுற, நான் தென்னமலை நான் பிடிங்கிட்டே வந்துடுவோம் அப்படிம்பானுங்க. சத்தியமாக அதை தான் சொல்லுவானுங்க. அஜித் வந்திருக்கலாம். அஜித் எங்கேயோ வெளியில் போயிட்டு வரான் ப்ரோ. அதனால் அஜித் ப்ரோ கான் வரல. வந்திருந்தாருன்னா ஃபன்னாக இருந்திருக்கும். சரி இவனுனாச்சும் யாராச்சும் வருவானுங்கன்னு பார்த்தா இவனுங்களும் வரல. எல்லாம் ஃப்ரீயாகிறானுங்க. பிஸி. கோவிலுக்கும் வேலை இல்லை ப்ரோ. வேலை இருந்தால் கூப்பிடலாம். வேலை இல்லாதப்போ நான் எங்கே ப்ரோ கூப்பிட்டு சம்பளம் கொடுத்து வச்சுட்டு எனக்கே வேலை இல்லை. நான் இதில் எங்கே போய் அவனை கூப்பிட்றது சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால தான் 2 பேர்த்தையுமே கூப்பிடல. இப்போ கோவில் வந்துட்டு போனாடுது. அது என் நம்பியார்கிட்ட ஜேசிபிட்டு இருக்கிறான். அதனால் சரி நாம் சும்மா தானே இருப்போம். போய் கார்த்தி கூப்பிட்டானா சரி வந்து இது என்னாச்சும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். சரி போய் நமக்கு இருக்கிற வேலையை பார்ப்போம். சரி கார்த்தி நானும் போயிட்டு ஏதோ ஒன்று நோண்டுறேன். என் பெரிய வண்டியில் சைடு மக்காடுக்கு ஏதோ ஒன்று பண்ணி அந்த சிலுவர் மாதிரி வாங்கிட்டு வந்தேன். ஆல்ட்ரு பண்ணி அதில் ஆக் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். புதுசு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு ஒரு ரிவிட்டு மாதிரி வரும். அது கம்பெனியில் கொடுக்கல. நானே போய் செஞ்சு போடுறேன். அது பைப்பில் வராது. ஒரு வளைய மாதிரி இருக்கும். வச்சு அழிச்சுட்டு அந்த பைப்பில் இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி கொடுப்பான். அது கொடுக்கல. நான் வாசரை நானே போய் வெட்டில் வச்சு ஏதோ ரெடி பண்ணுறேன். வாங்கி 4 மாதம் ஆகுதுடா. இன்னும் ஃபிட் பண்ணல. அதனாச்சும் பண்ணுறேன் உருப்படியாக. அது நல்லா தான் இருந்துச்சு. இந்த சுட்டு என்ன பண்ணுன்னா ஒரு தென்னை மரத்தில் மட்டையை வெட்டி பூரா இருக்குது. அந்த பட்டங்களை அப்படியே மாட்டி இப்போ தான் ஒரு 2 அட்டன் டைமில் இல்லை. இப்போ தான் இத்தனை வருஷமாக பேக்கல. இந்த 1 வருஷத்துக்கு தான் 2 பேர்ந்து போச்சு. அதனால் போயிட்டு அதை பண்ணுறேன். ஓட்டிட்டு கூப்பிடு. நாளைக்கு என்ன வேலை பார்த்தா சரி. போயிட்டு குளத்தூர் போயிட்டுலாம். சரி தம்பி.